நைட்டே ஒய்ஃபுக்கும் பேபிக்கும் டாடா பாபாய் சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு கோயம்புத்தூர் பக்கமா கிளம்பிட்டேன். கொஞ்சம் லேட் நைட்டா கிளம்பினால தெரு வாசல்ல கேட்டை பூட்டிட்டாங்க. அப்படியே அவங்க கேட்டை திறக்கவே 400 கிலோமீட்டர் பயணம் தொடங்கியது. இதுக்கு முன்னாடி என் லைஃப்ல நான் பைக்ல இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணதே கிடையாது. எதுவுமே எடுக்கல, ஜஸ்ட் போனு, பவர் பேங்க், ஹெட்போன் மட்டும் தான் எடுத்துட்டு போறேன். ஒரு 80-90 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி முடிக்கவே கொஞ்சம் பசிச்ச மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு டீ கடையில நிப்பாட்டி டீயை குடிச்சுக்கிட்டேன். வாயில இதே போட்டு மென்னோன்னு வைங்களேன், எனக்கெல்லாம் தூக்கம் வராது. ஒரு 3 பபிள் கம் வாங்கி அப்படியே வாயிலே மென்னுட்டு மதுரை பைபாஸ் ரோட்டை பிடிச்சி போக ஆரம்பிச்சிட்டேன். ஒரு மிட் நைட் 2:30-3 மணிக்கெல்லாம் சரியான குளிர் ஆரம்பிச்சிட்டு குளிருன்ற ஒரு கணிப்புல தான் டிஷர்ட்டுக்கு மேல ஸ்வெட்டர்லாம் போட்டு வந்தேன். பட் என்னால டிராவல் பண்ண முடியலன்னு பக்கத்துல இருந்து ஒரு கோயில் பக்கம் நின்னுட்டேன். மிட் நைட் ஆகி போச்சு. இதுக்கப்புறம் ரோட்ல ஆள் நடமாட்டம் இருக்காது, ஆனா பெரிய லெவல்ல வண்டி வாகனங்கள் கூட நடமாடலன்னு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் வேற வழியில இந்த குளிரை சமாளிச்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு 100 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்துட்டேன். லைட்டா வயிறு பசிச்சுது, பட் இப்ப சாப்பிட வேணாம், விடிஞ்சதுக்கு அப்புறம் சாப்பிடுவேன். ஏன்னா இன்னும் ஒரு 1 மணி நேரத்துல விடிஞ்சிரும்னு சொல்லிட்டு நான் டீ பிரேக்கே எடுக்கல. அதுக்கப்புறமா அப்புறம் கரெக்டா நான் காலையில திண்டுக்கல் ரீச் ஆகும்போது சூரியன் அப்படியே உதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நானும் டிஃபன் கடை எங்கேயாச்சும் திறந்து இருக்கும்னு பாக்குறேன், திறக்கவே இல்லை. அப்படியே நான் ஒட்டஞ்சத்திரம் வரைக்கும் வந்துட்டேன். கடைசியில அங்கதான் ஒரு சேட்டா நூடுல்ஸ் கடை திறந்து வச்சிருந்தாரு. நூடுல்ஸ் சாப்பிட்டு ரைட் நண்பர்களே, இன்னொரு 1 மணி நேரத்துல ஹாஸ்பிட்டல் போய் ரீச் ஆயிருவேன். இன்னைக்கு அம்மாவுக்கு ஆஞ்சியோகிராம் இருக்கு. ஆஞ்சியோகிராம் பார்த்துட்டு தான் என்னைக்கு ஆபரேஷன் பண்ணணும், எவ்வளவு செலவாகும்னு சொல்லுவாங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பாய் நண்பர்களே.